ராசி வந்து மேஷ ராசி பார்த்துடலாம். மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாயோட வீடு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து மேஷத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து லாப சனி இப்போ வரப்போகிற சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேஷ ராசிக்கு வந்து லாப சனி. இந்த லாப சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் எதனா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து தொழிலில் இதுவரைக்கும் இருந்த நஷ்டங்கள்லாம் போய் லாபத்தை வந்து நீங்கள் சம்பாதிப்பீங்க. அதனால தான் இது வந்து லாப சனி சொல்கிறாங்க. ஏன்னா 11வது இடம் லாபம், லாபஸ்தானம். 11வது இடம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான இது. அங்கே வந்து நம்ம ராசிக்கு வந்து ஆகாத கிரகம் உட்கார்ந்தா கூட நல்லதையே செய்ய வந்து கடமைப்பட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மேஷ ராசிக்கு வந்து 11ல் வந்து சனி, அவர் வந்து லாபத்தை தான் கொடுப்பார். அவரோட திசையில வந்து பிஸ்னஸ் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா லாபத்தை கொடுப்பார். ஸோ இப்போ வந்து 11ல் வந்து சனி பகவான் வந்து வந்திருக்கார். ஜென்ம சனியாக கும்பத்தில் வந்து வந்திருக்கிறதுனால மேஷ ராசிக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் வந்து நிறைவேறும். இப்போ கல்யாணம் ஆகலையா, இது வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து திருமண தடை இருந்துச்சோ அத்தனை பேருக்கும் வந்து தடையெல்லாம் விலக்கி வந்து கல்யாணம், திருமணம் கைகூடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், யாரெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்குலாம் வந்து குழந்தை பாக்கியம் உண்டு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த 11வது சனி வந்து நம்மளோட கனவுகள்லாம் வந்து நிறைவேறும். 11ல் இருக்க சனி வந்து எல்லாமே வந்து கொடுப்பார். இது வரைக்கும் என்னெல்லாம் நம்ம லைஃப்ல வந்து ஒரு தடையாவே இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் விலக்கி நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இந்த 2.5 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து 10ல் வராரு. ஆக்சுவலாக சனி பார்த்தீங்கன்னா தொழில்காரகன். 10ஆம் வீட்டில் சனி இருந்தால் நல்ல ஒரு சர்வீஸ், நல்ல ஒரு வேலையில் வந்து உட்காந்து நல்ல வந்து சர்வீஸ் இருக்கும். அதாவது ஒரே வேலையில் வந்து கண்டினியூஸாக இருந்து நல்ல ஒரு சர்வீஸ் இருக்கும், நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ரிஷபத்துக்கு வந்து 10ல் சனி வர்றதுனால இந்த 2.5 ஆண்டு காலம் வந்து தொழில் வந்து நல்லா இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ யாரெல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போய் பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ யாருக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கலையோ அவங்களுக்குலாம் வந்து வேலை கிடைக்கும். ஏன்னா ரிஷப ராசிக்கு வந்து 10ல் வந்து சனி வந்து சஞ்சாரம் செய்கிறார். 10ல் வந்து சனி வந்து சஞ்சாரம் செய்யும்போது யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்குலாம் வந்து வேலை கிடைக்கும். ரிஷப ராசிக்கு வந்து நல்லாவே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3வது வீடு. அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டவர்களுக்கு யோகங்கள் அதிகம் கிடைக்கும். அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டவர்களுக்கு இனி யோகங்கள் அதிகம் கிடைக்கும். ஏனெனில் இது தர்ம சனி. பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஆலயங்கள் போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுவீங்க. பூர்வ காலத்தில் வந்து உங்கள் ஜென்மத்தில் எதனா புண்ணியம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தர்மம் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து இந்த ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா வந்து தர்மச்சனி வந்து நடக்குது. நிறைய தான தர்மங்கள் வந்து செய்யுங்க, நன்மைகள் வந்து கிடைக்கும் மிதுன ராசிக்கு. அடுத்தது கடகராசி. சனி பகவான் இது நாள் வரைக்கும் கண்டச்சனியாக இருந்து கஷ்டங்களை கொடுத்தார். 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாக வரப்போகிறார். அஷ்டம சனியால வந்து சில பேர் வந்து கஷ்டங்களை வந்து அனுபவிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்தாலுமே வந்து அது உங்களுக்கு வந்து சாதகமாகவே வந்து முடியும். திடீர் பணவரவு வந்து தேடி வரும். உங்களை பொருளாதார தொல்லைகள் வந்து நீங்கும். திடீர்னு வந்து பணவரவும் கொஞ்சம் கஷ்டங்களும் இருக்கும். இதையும் வந்து நீங்க சமாளிச்சுட்டு வந்துருவீங்க. சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் வந்து அமர்ந்து வந்து கண்டச்சனியா வந்து பயணம் வந்து செய்ய போகிறார். ஸோ வண்டி வாகனத்துலாம் வந்து நீங்கள் போகும்போது பார்த்து போகணும்.
ஸோ கண்டங்கள் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே வந்து சாசா யோகமும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ பண வரவு வந்து இருக்கும். யோகங்களை வந்து அள்ளி தருவார். கோடி கோடியாக வந்து கொட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யோகம் வந்து இப்போ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி வேலை செய்யும். இப்போது படிக்கிற வயசில் இருக்கீங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க, நல்லா படிப்பீங்க. அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் நல ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை வந்து தேவை. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி வந்து சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கு. வண்டி வாகனத்தில் மட்டும் பார்த்து கவனமாக வந்து நீங்கள் பயணம் செய்யணும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு வந்து 6ஆம் வீட்டில் அமர்ந்து முழு ராஜயோகத்தை வந்து தரப்போகிறார். கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து இன்னும் வந்து இந்த 2.5 ஆண்டு காலம் வந்து நல்ல ஒரு ராஜயோகம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. கடன் பிரச்சனை எல்லாம் வந்து நீங்கும், உற்சாகம் அதிகரிக்கும், மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும். ஏதாவது குழப்பமா இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாகும். கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா வந்து உங்க ராசிக்கு வந்து 6ஆம் வீட்டில் வந்து சனி வர்றதுனால நீங்க வந்து ராஜயோகம் வந்து தரப்போறாரு. இது வரைக்கும் கன்னி ராசியில யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவங்களுக்குலாம் வந்து வேலை வந்து கிடைக்கும். திருமணம் ஆகலை அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து திருமணம் ஆகும். சனி பகவான் வந்து இந்த 2.5 ஆண்டு காலம் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசி பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியால வந்து நீங்க நிறைய நோய்களும் விபத்துகளையும் கண்டங்களையும் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா வந்து இப்போ வந்து இந்த சனி பயிற்சி இந்த 2.5 ஆண்டு காலம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வந்து ராஜயோகமா வந்து இருக்க போகுது. பண வரவு வந்து அதிகரிக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு வந்து பண வரவு வந்து அதிகரிக்கும். இந்த சனி பார்த்தீங்கன்னா யோகங்களையும் பல நன்மைகளும் வந்து உங்களுக்கு வந்து தரப்போகிறார். துலாம் ராசி வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. அடுத்தது விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனி என்பதால் அம்மாவின் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, அக்கறை தேவை. அக்கறை காட்டுறது வந்து கொஞ்சம் அவசியம். வீடு சொத்துக்கள் வந்து தேடி வரும். வீடு கட்டுறதுக்கான இது என்ன வீடு கட்டணும் அப்படின்ட்டு வந்து நினைச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கை கூட்டும் காலமாக இது உங்களுக்கு இருக்க போகிறது. அதே நேரத்தில் வந்து இப்ப வீடு வாங்குறீங்க அப்படின்னா தாய் பத்திரத்தை வந்து நீங்க வந்து சரி பார்த்து வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து பார்த்து நிதானமா வந்து நல்லா ஆராய்ச்சி வந்து வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா சாசா யோகம் வந்து செயல்பட போகிறது. ராஜ யோகத்தை வந்து அளிக்க போகுது. பதவிகளும் பட்டங்களும் வந்து தேடி வரப்போகிறது. இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா இப்ப யாருன்னா வந்து ஐஏஎஸ் எதனா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகி உங்களுக்கு வந்து டிகிரி சர்டிபிகேட் வந்து வந்துடும். இந்த வருஷமே வந்து நீங்க டிகிரியை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. அதனால வந்து பட்டங்கள் வந்து தேடி வரப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சக்சஸ் ஆக போகுது. ப்ரமோஷன், வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும். வேலையில் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரமோஷன் கிடைக்கல நீண்ட நாள் அப்படின்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்கு. நீங்கள் வந்து ப்ரமோஷனை வந்து எதிர்பார்த்திருக்கலாம். பட்டங்கள் டிகிரியும் வந்து எதிர்பார்த்திருக்கலாம். அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணி டிகிரி வாங்கிடுவீங்க. ஸோ ரொம்பவே வந்து யோகமாக இருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு. அடுத்து வந்து தனுசு ராசி. லாஸ்ட் இயர் வந்து உங்களை வந்து 7.5 சனி வந்து பாடாப்படுத்திருக்கோம் தனுசு ராசியை. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமான காலங்களாம் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். போன 7.5 சனி பாடா இப்போ நீங்கள் பெருமூச்சு விடலாம். ஏன்னா 7.5 சனி வந்து உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து தனுசு ராசிக்கு வந்து 7.5 சனி முடிஞ்சு ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. பெரிய யோகத்தை வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து தரப்போகிறார். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நோய் நொடி சேவிங்ஸ்லாம் போய் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. எதெல்லாம் நீங்கள் விட்டீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து பிடிச்சிடலாம். இந்த தடவை நீங்கள் நிறைய வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து உங்களுக்கு சேரும் இந்த சனி பயிற்சியில். தொழில் எதனா சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ரொம்பவே வந்து இந்த 2.5 ஆண்டு காலம் வந்து தனுசு ராசிக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மகர ராசி.
மகர ராசிக்காரங்க போன வருஷம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. மகரத்துல வந்து சனி பகவான் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் 10ல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து அவர் போயிட்டார் ஜென்மசனியாக. ஸோ என்னதான் வந்து ராசி அதிபதியா இருந்தாலும் கஷ்டங்களை கொடுக்கவே வந்து செய்யறார். ஏன்னா அவர் தான் வந்து நீதிமான் இல்லையா, நியாயவாதி. ஸோ கஷ்டங்களை வந்து கொடுக்கவே செஞ்சார். ஸோ இந்த சனி பெயர்ச்சி வந்து ரொம்பவே வந்து மகர ராசிக்கு வந்து நல்லா இருக்கு. மகர ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எவ்வளவோ பார்த்துட்டோம் இதையும் பார்த்துருவோம் அப்படின்ட்டு வந்து மனசை வந்து தினப்படுத்திட்டு இது வந்து கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலே வந்து வரப்போகிறார். கும்பராசிக்கு வந்து ஜென்ம சனியா வந்து சனி பகவான் வந்து இந்த 2.5 ஆண்டு காலம் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸோ கும்பராசி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தெல்லாம் போகும்போது வந்து பார்த்து பத்திரமா போகணும். ஸோ கொஞ்சம் கவனம் வந்து தேவை பயணம் செய்யும் போது. இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு. இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் வரணும், நமக்குலாம் வந்து ஒரு 60 வயசு ஆயிடும். ஸோ பாருங்க, சனி பகவான் வந்து மெல்லமா வந்து ஸ்லோவா வந்து நகரக்கூடிய கிரகம். ரொம்ப இருக்கிற பிளானட்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ரொம்ப ஸ்லோ பிளானட். ஸோ 2.5 ஆண்டு காலம் வந்து கும்ப ராசியில வந்து சஞ்சாரம் வந்து செய்ய போயிட 30 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ கும்பராசிக்கு வந்து இது ஒரு நல்லவே வந்து நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய வீட்டுக்கே வந்து சனி பகவான் வந்து வராரு. கும்ப ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. அடுத்தது மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா 7.5 சனி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சனி பெயர்ச்சில வந்து 7.5 சனி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாரும் வந்து கொஞ்சம் வந்து 7.5 சனி அப்படின்னாலே வந்து கொஞ்சம் பதட்டமா இருப்பீங்க, கொஞ்சம் பயமா இருப்பீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க வந்து தான தர்மங்கள்லாம் வந்து நிறைய செய்யுங்க. ஊனமுற்றோருக்கு வந்து நிறைய வந்து தான தர்மங்கள் செய்யுங்க. அன்னம் வந்து தானமா வந்து நீங்க கொடுக்கலாம். சாப்பாடு அன்னதானம் அது கொடுக்கலாம். ட்ரெஸ் இல்லை அப்படின்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். துணி வந்து எடுத்து தானமா கொடுக்கலாம். ஸோ சனினாலே பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ சனிக்கிழமையில துணி எடுத்தா வந்து துணி வந்து சேரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ துணிக்கும் சனிக்கும் வந்து கொஞ்சம் ஒற்றுமை வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து தான தர்மம் வந்து செஞ்சீங்கன்னா இந்த 7.5 சனியிலேருந்து அந்த தாக்கங்கள் வந்து குறைந்து காணப்படும். ரொம்ப எஃபெக்டிவா இல்லாம கொஞ்சம் வந்து குறைஞ்சு வந்து காணப்படும் நிறைய தான தர்மங்கள் செஞ்சீங்கன்னா. அப்புறம் பாத்தீங்கன்னா வேர்வை நிறைய வந்து எக்ஸசைஸ் அதெல்லாம் வந்து நீங்க செஞ்சீங்கன்னா அந்த வேர்வை மூலியமா வந்து அந்த சனியோட தாக்கம் வந்து குறையும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனிக்கு வந்து பரிகாரங்கள். ரொம்பவே வந்து பார்த்து இந்த வண்டி வாகனத்துல போகும்போது பார்த்து கவனமா வந்து போறது நல்லது இந்த மீன ராசிக்காரங்க. ஏன்னா வந்து 7.5 சனி வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பயன்படுத்தல, சாதாரணமாவே தெரியும் இல்லையா. சனி பயிற்சி 7.5 சனினாலே 7.5 வருட காலம் வந்து நமக்கு கொஞ்சம் இதுவாகவே இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் யார் யார் ஜாதகத்தில் வந்து சனி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து எதுவுமே வந்து செய்யாது. கொஞ்சம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் லைஃப்ல, பட் அது அப்படியே போயிடும். ரொம்ப ஒன்றும் வந்து எஃபெக்டிவ் வந்து இருக்காது. அதுவும் இந்த சின்ன பசங்க படிக்கிறாங்க அப்போ வந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சா வந்து மீன ராசி தான் அப்படின்னா அதுவும் வந்து அவ்வளோ வந்து தாக்கங்கள் வந்து கொடுக்காது சின்ன பசங்களுக்குலாம். கொஞ்சம் வயசானவங்க தான் வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அவ்வளோதான். ஓவரால் வந்து இந்த சனி பயிற்சி வந்து மீன ராசிக்கு வந்து நல்லா இருக்கு. ஆனால் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி தான தர்மங்கள் வந்து நீங்க நிறைய செஞ்சீங்கன்னா இந்த ஒரு தாக்கத்துல இருந்து குறைந்து நீங்க வந்து காணப்படுவீங்க. குறைஞ்சி உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் ஸ்மூத்தா வந்து போகும் லைஃப், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க 12 ராசிக்கு வந்து ராசி பலன் சொல்லி முடிச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் வந்து சேனல். ஜோசியம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.